இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு மாபெரும் அமைப்பை வந்து தளபதி அவர்கள் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்காரு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில நாங்கெல்லாம் ஒரு காலத்துல தளபதிக்கு ரசிகரா இருந்தோம். இன்னொன்னு அவருடைய எளிமை பணிவு அந்த ஒரு அவருடைய கேரக்டரை பார்த்து நாங்க இன்னைக்கு இந்த கட்சிக்குள்ள எங்களை நாங்க இணைச்சிருக்கோம். நான் ஒரு மாற்று கட்சியில இருந்து வந்தேன், அண்ணன் பக்கத்துல இருக்கிற அண்ணன் ஒரு மாற்று கட்சியில இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன இங்க பிரச்சனை நடக்குதுன்னா, விழுப்புரம் மாவட்டத்துல பெரும்பான்மையாக தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பொறுப்பாளர்கள் அறிவிக்கிறதுல எந்த இதுலயுமே மாவட்ட நிர்வாகத்துல தலித்துகளுக்கு இடம் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மையாக இஸ்லாமியர் வாழும் பகுதி இந்த விழுப்புரம் பகுதி. இஸ்லாமியர்களுக்கும் தகுந்த விகிதாச்சார அடிப்படையில இவங்க பொறுப்பு போடல. இன்னொன்னு இவங்க வந்து யாரை பார்த்தாலும் மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்க அப்படின்னு இதே ஒரு குறையை முன் வச்சு எங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா நாங்க தளபதிக்காக வந்திருக்கிறோம். இந்த நியூஸை நாங்க பல முறை தலைமைக்கு எடுத்துட்டு போக முயற்சித்தாலும் அது அவங்களை அணுக முடியல. இங்க வந்து தளபதி எங்களால் சந்திக்க முடியல, பொதுச் செயலாளர்கிட்ட எங்களுக்கு சந்திக்க விட மாட்டாங்க. நாங்க ஆல்ரெடி அது மட்டும் இல்லாம இங்க எண்ணற்ற இந்த தம்பிமார்கள் வந்திருக்காங்க. இந்த தம்பிமார்கள்ட்ட கேட்டா தெரியும், ஒவ்வொரு பொருளுக்குமே பணம் வாங்குறாங்க. இன்னைக்கு வந்து மாற்று அரசியலை முன்னெடுக்கிறான்னு சொல்லி தான் நாங்களாம் வந்திருக்கிறோம். ஊழலற்ற ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பன் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில நாங்கள் இந்த கட்சியில் எங்களை இணைச்சிருக்கிறோம். ஆனா இதெல்லாம் தளபதிக்கு தெரியுமா, தளபதி விஜய் அவர்களுக்கு தெரியுமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. இதை அவர் உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இங்க வந்து வர பொறுப்பாளர் அத்தனை பேர்ட்டுமே பணம்